புது வாழ்வு. புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருந்த மாடி கட்டடத்தின் உச்சியில் நின்றிருந்த கல்பனா அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்வதற்கு தயாராகி கொண்டிருந்தாள். கட்டடத்தின் நுனியில் நின்றபடி கீழே ஒரு முறை பார்த்து பயந்தவள் குதிக்க வேண்டும் தானே என்று ஒரு முறை சிந்தித்து கொண்டாள். பின்னர் இறந்து விடுவதுதான் சரியானது என்று எண்ணி தனது மனதை இறுக்கமாக்கி கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அப்போது அவளின் கண்களுக்குள் அவளுக்குள் பிடிக்காத சத்தியன் வந்து நின்றான். உன் மோஞ்சியை இனி பார்க்கக்கூடாது என்று தானே சாக வந்தேன், ஆனால் இங்கேயும் வந்து நிற்கிறாயே துரோகி, போடா சனியனே. தனது வயிற்றில் ஒரு குழந்தையை தந்துவிட்டு இப்போது அது தனது குழந்தை இல்லை என்று நலிவிட்டு சென்றுவிட்ட சத்தியனை தான் திட்டிக் கொண்டிருந்தாள் கல்பனா. அப்படி திட்டியவரை கண்களை திறந்து பார்த்த கல்பனா தனது வயிற்றில் ஒரு முறை தடவி பார்த்து கொண்டாள். என்னை மன்னிச்சிடு பேபி, நீ என் வயிற்றில் வந்தது சட்டப்பூர்வமாக இல்லாமல் போனதால உன்னை பெத்தெடுக்க என்னால் முடியலை. நீ அப்பா இல்லாத பிள்ளையா பிறக்கணுமா? உன் அப்பா தப்பி ஓடிட்டான். அவன் உன்னைய தன் பிள்ளை இல்லை என்று சொல்லிட்டான். எதுக்கு பிறகும் நீ பிறக்கணுமா? உன்னை அழிக்க கூட எனக்கு மனசு இடம் தரலை. உன்னை பெத்து எடுக்கும் என் கௌரவம் இடம் தரலை. அதுதான் நீயும் நானும் சேர்ந்து சேர்த்துடலாம் என்று தான் இங்கு வந்து நிற்கிறேன். என்னை மன்னிச்சிடு, நான் கூலதான். தனது செயலை நியாயப்படுத்த முடியாமல் தனது வயிற்றில் வரும் கருவோடு பேசிக்கொண்டிருந்தாள் கல்பனா. போதும், இதற்கு மேல் பேசிக்கொண்டிருந்தால் மனம் மாறிவிடும் என எண்ணிக்கொண்ட கல்பனா குதிப்பதற்கு தயாரானாள். மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டவள் குதிக்க நினைத்த போது, ஏன் நில்லுப்புள்ள, யார் நீ என்றவாறு அங்கே வந்தார் அந்த கட்டடத்தின் இரவு காவலாளி சிவசாமி. மாலை முடிந்த இரவு பொழுது தொடங்கியிருந்த அந்த நேரத்தில் கடமைக்காக வந்திருந்த சிவசாமி வழமை போல் மேல்தளத்திலிருந்து கீழ்த்தளம் வரை யாராவது அங்கே இருக்கிறார்களா என்று உறுதிப்படுத்துவதற்காக மேல்தளத்துக்கு வந்து மின் ஒளியை பாய்ச்சிய போதே ஒரு பெண் குதிப்பதற்கு தயாராக நிற்பதை பார்த்தார். கண்களை மூடி கடைசி நொடியை எண்ணிக்கொண்டிருந்த கல்பனா திடீரென கேட்ட குரலால் பயந்து போய் திரும்பினாள். அங்கே தன் மீது ஒருவர் மின் வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருப்பதை அறிந்து தன்னை அவர் தடுத்து நிறுத்தப் போகிறார் என்பதை உணர்ந்து கொண்டாள். கிட்ட வராதிங்க, வந்தால் நான் குதிச்சிடுவேன் என்று அவரை மிரட்டினாள். புள்ளனா, உன் அப்பாவா சொல்கிறேன், குதிச்சிடார, கொஞ்சம் பொறு. உனக்கு என்ன பிரச்சனை? அதை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன், அவசரப்படாத என்றார். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் போயிடுங்க. நீங்கள் இங்கே இருந்தால் நீங்களும் மாட்டிப்பீங்க. வேகமாக கீழே போயிடுங்கய்யா. இனி நீ செத்தாலும் டியூட்டியில் நான் இருந்த காரணத்தினால என்னையும் சந்தேகப்படுவாங்க. என்னையும் போலீஸ் கோர்ட்டை இழுத்து என் வேலையை பிடுங்கிடுவாங்கம்மா. என் வேலையை நம்பி தான் என் குடும்பமே இருக்குது. தான் சாவதான் இன்னொரு குடும்பத்தை பாதிக்கப்படுவதை உணர்ந்த கல்பனா அங்கிருந்து நகர்ந்து அவரை நோக்கி வந்தாள். பின்னர் அவளிடம் காரணங்களை கேட்டு அறிந்து கொண்ட சிவசாமி தற்கொலை தவறு என்று எடுத்துரைத்து அவளை வீட்டிற்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அவள் அதை மறுத்து கொண்டே இருந்ததால் மறுபடியும் அவளுக்கு புத்தி சொல்லி அவளை தன்னுடன் வருமாறு அழைத்தார். இப்போது சற்று சிந்தனையில் இறங்கியிருந்த கல்பனா அவருடன் வருவதற்கு சம்மதித்தாள். பின்னர் அவளை கீழே அழைத்து கொண்டு வந்த சிவசாமி தனது மிதிவண்டியை ஏற்றிக்கொண்டு அவளின் வீட்டை நோக்கி புறப்பட்டார். மிக விரைவாகவே அவளின் வீட்டை சென்றடைந்த சிவசாமி அங்கே வாசலில் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்த கல்பனாவின் தாயாரை பார்த்தார். கல்பனாவை பார்த்ததும் அவனின் தாயார் மஞ்சரி அவளிடம் வந்து, என்னம்மா, எங்கே போனாய் என்று அவளை கேட்டபோது, உள்ளே சென்று பேசலாமா என கேட்டவாறு வீட்டுக்குள் சென்றார் சிவசாமி. எல்லோரும் உள்ளே வந்துவிடவே சிவசாமி பேசத் தொடங்கினார். அவர் பேச பேச கேட்டுக்கொண்டிருந்த கல்பனாவின் தாயார் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தனது மகள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை அறிந்தபோது அவளை கோபத்துடன் பார்த்த மஞ்சரி அவளை அடிப்பதற்காக வந்தாள். அப்போது சிவசாமி அவளை அடிக்க வேணாம் என்றவாறே குறுக்கே பாய்ந்து தடுத்தார். நீங்கள் இப்படி நடந்து கொள்வீங்க என்றுதான் அவள் சாக போனவள். அதனால் அவளை பயப்படுத்தாதீங்க, கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. அவர் அவ்வாறு கூறியபோது அமைதியானால் மஞ்சரி. தகப்பன் இல்லாத பிள்ளை என்று கஷ்டப்பட்டு வளர்த்ததால் இப்படி செய்து விட்டாளே, இப்போ நான் என்ன செய்வேன்? மான மரியாதை எல்லாம் போக போகுதே. அவள் புலம்ப தொடங்கிய போது ஆறுதல் கூறிய சிவசாமி நாளை அவளின் கர்ப்பத்துக்கு காரணமான சத்தியன் வீட்டுக்கு சென்று பேசலாம் என்று ஆலோசனை கூறிக்கொண்டார். பின்னர் அங்கேயிருந்து சிவசாமி புறப்பட்டு சென்றுவிட சற்று நேரம் வரை தனக்கு தானே புலம்பிக் கொண்டிருந்தாள் மஞ்சரி. மறுநாள் காலை வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற சிவசாமி தனது மனைவியை அழைத்து கொண்டு மஞ்சரி வீட்டுக்கு வந்திருந்தார். அதற்குள் தயாராகி நின்றிருந்த மஞ்சரியும்
அவர்களுடன் புறப்பட்டு சத்யனை வீட்டை சென்றடை. அப்போது எங்கோ வெளியில் செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்த சத்யன் கல்பனாவின் தாயாரை கண்டவுடன் அங்கிருந்து வெளியேறுவதற்கு முயற்சித்தான். அப்போது அவன் வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்திய மஞ்சரி அவனிடம் கெஞ்சத் தொடங்கினாள். அதற்குள் சத்யனின் குடும்பத்தினரும் அங்கே வந்துவிட்டதால் அவனை விட்டுவிட்டு அவனின் தாயாரிடம் ஓடி சென்று முறையிடத் தொடங்கினாள் மஞ்சரி. திடீரென வீட்டுக்கு வந்த பிரச்சனை செய்யும் மஞ்சரியை அதிர்ச்சியுடன் பார்த்த சத்யனின் தாயார் மஞ்சரி கூறியவற்றை கேட்டவுடன் ருத்ரதானம் ஆடிவிட்டாள். கல்பனாவுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சத்யன் சொல்லிவிட்டதால் அவனின் தாயார் எரிமலையாக வெடித்திருந்தாள். தனது மகனின் பிழையை மறைத்து கல்பனாவை நடத்தை கேட்டவளாக சித்தரித்து அவள் கூறிய போது மனமுடைந்து போனாள் மஞ்சரி. இனி இங்கே எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட மஞ்சரி கண்ணீர் மறுக்க மறுபடி கெஞ்சி பார்த்தாள். அப்போது எதுவும் நடைபெறதால் சிவசாமி குடும்பத்தினரையும் அழைத்து கொண்டு வீடு திரும்பினாள் மஞ்சரி. காவல் நிலையத்தில் முறையிட்டு பெரிய பிரச்சனையாக்குவதை விரும்பாததால் அங்கும் செல்லாமல் வீட்டுக்கு புறப்பட்டார்கள். வரும் வழியிலே சிவசாமி குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லிக்கொண்ட மஞ்சரி அவர்களின் வீட்டுக்கு செல்லுமாறு கூறிவிட்டு தன்னுடைய வீட்டை அடைந்தாள். அதே நேரம் சிவசாமி குடும்பத்தினர் தங்கள் வீட்டை அடைந்து ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்தில்தான் அவர்களின் மூத்த மகன் சுரேன் வந்து சேர்ந்தான். தாயும் தந்தையும் சிந்தனையில் இருப்பதை பார்த்தவன் அதற்கான காரணத்தை வினவினான். அப்போது அவனிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள். அதனை கேட்ட சுரேன் எதுவும் சொல்லாமல் தனது அறைக்குள் சென்று விட்டான். சற்று நேர பின்னர் வெளியில் வந்தவன் அவளை கட்டிக்கொள்ள எனக்கு சம்மதம், உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டான். தனது மகன் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என எதிர்பார்த்திருக்காத சுரேனின் பெற்றோர் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள். பின்னர் மூவருமாக அமர்ந்திருந்து ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். இறுதியாக எல்லோரும் சம்மதித்துவிட அன்று மாலையும் முறைப்படி கல்பனாவை பெண் கேட்டு அவளின் வீட்டுக்கு சென்றார்கள் சிவசாமி குடும்பத்தினர். தகவல் எதுவும் சொல்லாமல் பெண் பார்க்கும் படலமாக வந்திருக்க சிவசாமி குடும்பத்தினர் ஆச்சரியமாக பார்த்தார் மஞ்சரி. அவளுக்கு நிலைமையை விளக்கிய சுரேனின் தாயார் தனது மகன் கல்பனாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் இருப்பதாக கூறினாள். இவற்றையெல்லாம் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த கல்பனா அதிர்ச்சியில் ஆழ்ந்தாள். இன்னொருவன் பிள்ளையை தன் பிள்ளை என்று உரிமை கொண்டாட எந்த ஆணும் நினைக்கவே மறுக்கும் சூழலில் நல்ல மனதுடைய அந்த சுரேனை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டாள். வெளியில் வந்தாள். அங்கே தாய் தந்தையருடன் அமர்ந்திருந்த சுரேனை பார்த்தவள் நேரடியாக அவனின் அருகில் சென்று நின்றாள். உண்மையிலே உங்களுக்கு சம்மதமா, ஏன் இந்த முடிவை எடுத்தீங்க என்று கேட்டாள். அப்போது சுரேன், இது தியாகம் என்று சொல்ல முடியாது கல்பனா, நான் அப்படி நினைக்கவும் இல்லை. யார் என்றே தெரியாத உன்னை என் பெற்றோர் காப்பாற்றி வாழ்வு கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் நீ மறுபடியும் உடைந்து போய் தற்கொலை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் என் அப்பா உன்னை காப்பாற்றுவதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எங்கள் அப்பாவின் நல்ல செயல் முழுமை பெற வேண்டும், நீயும் வாழ வேண்டும். நானும் எப்படியோ ஒரு பெண்ணை திருமணம் சொல்லிக்கொள்ள தான் போகிறேன். அது நீயா இருந்துட்டு போகட்டுமே, அதனால் தான் இந்த முடிவு எடுத்தேன். எனக்கு உன்னை திருமணம் செய்வதில் பரிபூர்ண சம்மதம், உனக்கு சம்மதமா என்று கேட்டான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம், நல்ல மனிதன் யாருக்கு கிடைக்கும்? அதனை தவிர அவனை விட்டுவிடவும் கல்பனாவுக்கு தயார் இல்லை. அதனால் உடனடியாகவே தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்து கொண்டாள் அவள். அடுத்து என்ன, முறைப்படி ஒரு நல்ல நாளில் எளிமையான முறையில் கல்பனா மற்றும் சுரேன் திருமணம் இனிதாக நடந்தேறியது. கதை முற்றும். திருமணத்திற்கு முன்பே தப்பு செய்வது பிழை என்று தெரிந்தும் செய்த பின்னர் ஏமாற்றப்பட்டு வெகர்த்தி நிலையில் தற்கொலைதான் இறுதி முடிவு என்று பெண்ணின் மனம் சிந்திக்கக்கூடியது என்றாலும் அதனை பெற்றவரிடம் பகிர்ந்து அவர்களின் முடிவில் அதனை விட்டுவிடுவதே சால சிறந்ததாகும். இந்த உலகில் எல்லோரும் நல்லவர்களாக இருந்து விட முடியாது. ஆனால் அவ்வப்போது சிலர் நல்லவர்களாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சத்தியனு போல துரோகிகள் வாழும் உலகில்தான் சுரேனை போன்ற நல்லவரும் வாழ்கிறார்கள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.